Sorry for the interference. Anaphora அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க. Anaphora அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு வேர்டோ அல்லது ஃப்ரேஸோ அடுத்தடுத்த சென்டென்ஸ்ல அடுத்தடுத்த சக்சசிவ் சென்டென்ஸ்ல வரதுதான் வந்துட்டு அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பொயட்டிக் டிவைஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு போயம் லைன் வந்து பாத்தீங்கன்னா she is kind. நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன். she is kind, she is strong. இந்த மாதிரி அடுத்தடுத்த லைன்ஸ் வருது அப்படின்னா she is அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது இல்லைங்களா அடுத்தடுத்த லைன்ல, இத anaphora அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? So that is, anaphora is a rhetorical device in which a word or phrase is repeated at the beginning of, so beginning of a successive sentences to create emphasis. ஓகேங்களா? So இதெல்லாம் வந்துட்டு anaphora அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நாங்க poetic deviceல டீச் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். சோ இப்போ ஓவரால் இங்கிலீஷ் எப்படி படிக்கணும்னு பார்த்தோம். நீங்க எப்படி டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்டிகல்ஸ். வெரி சிம்பிள் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? நிறைய இப்ப நான் நடத்துறப்பயே வந்துட்டு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்பாங்க அப்படிங்கறத சொல்றேன். ஆர்டிகல்ஸ்னா நீங்க எல்லாருமே காமனா தெரிஞ்சிருக்கிறது த இல்லைங்களா? சோ இந்த ஆர்டிகல்ஸ் எதுக்கு கீழே வருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். டிட்டர்மினர்ஸ்னா என்னன்னா ஒரு நவுனை இன்ட்ரோடியூஸ் பண்ற வேர்டை தான் டிட்டர்மினர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டிட்டர்மினர்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னா நவுன்னா என்ன, நவுனை இன்ட்ரோடியூஸ் பண்ற வேர்டுன்னு சொன்னேன். நவுன்னா என்னன்னு பார்க்கலாம். நவுன் அப்படின்னா தமிழ்ல பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பிரியா அப்படின்னு இருக்குன்னா பிரியா அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், ஒரு பொண்ணு குறிக்கிற ஒரு சொல். ஓகேங்களா? ட்ரீ அப்படிங்கிறது ஒரு நவுன். கணேஷ் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகேங்களா? சோ அதாவது நவுன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். புக் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகேங்களா? ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் நவுன். ஓகே, அப்படியே அந்த நவுனை இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு வேர்டு தான் டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மினர்ல என்னென்னலாம் வருது அப்படின்னா, ஒண்ணு ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்ல தான் அ அண்ட் த. ஓகேங்களா? எஸ், 10th புக். ரெண்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ். இது இப்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல நிறைய வாட்டி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் அப்படின்னாலே 4 தான். திஸ், தட், தோஸ், தீஸ். இது 4 டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ். நம்பர் 3, possessive adjectives. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னென்ன வரும்? மை. பொசசிவ்னா என்ன? ஒரு உடைமைய கொண்டாடுறது. ஓகேங்களா? இப்ப மை புக், என்னுடைய, ஆர் ஃப்ரெண்ட், எங்களுடைய, ஆர் கார், யோர் ஷர்ட், ஹிஸ், ஹர், இட்ஸ், தேர். சோ இதெல்லாம் என்ன? ஒருத்தங்களுடைய, அவளுடைய, அவனுடைய, என்னுடைய, எங்களுடைய. ஓகேங்களா? சோ அது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இந்த இப்ப முடிஞ்ச லாஸ்ட் டெட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன்ல டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் கொடுத்திருந்தாங்க, ஆர்டிகல்ஸ் கொடுத்திருந்தாங்க, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்திருந்தாங்க, அண்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ப்ரொனவுன்னா என்ன? நவுனுக்கு பதிலா எழுதுறது. ஓகேங்களா? நவுனுக்கு பதிலா ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ற வார்த்தைய ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பிரியா அப்படிங்கிறது நவுன் அப்படின்னா ஷீ அப்படிங்கிறது ப்ரொனவுன். ட்ரீ அப்படிங்கிறது நவுன்னா இட் அப்படிங்கிறது ப்ரொனவுன். கணேஷ் அப்படிங்கிறது நவுன்னா ஹி அப்படிங்கிறது ப்ரொனவுன். ஓகேங்களா? அப்போ நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ற வார்த்தைய நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
எஸ். சோ நம்பர் 4 என்னன்னா குவான்டிஃபையர்ஸ். குவான்டிஃபையர்ஸ்னா என்ன? இது ஒரு செப்பரேட் டாபிக். சம், எனி, லிட்டில், மெனி இந்த மாதிரி வார்த்தைகள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஃபியூ, மச், மோர், மெனி, எவ்ரி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டு குவான்டிஃபையர்ஸ்ல வரும். ஓகேங்களா? புக் பேஜ் நம்பர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. புக் பேஜ் நம்பர் 40. இப்ப நான் ஜென்ரலா தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் ஃபுல்லா டீச் பண்ணிட்டு அப்புறமா புக்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா புக்ஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் விட்டுருப்பாங்க, நான் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லிடுவேன். அதுக்காக நான் ஜென்ரலா மை ஓன் நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ குவான்டிஃபையர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு கார்டினல் நம்பர்ஸ். நம்பர் 5 வந்து கார்டினல்ஸ். கார்டினல் நம்பர்ஸ் சொல்லுவோம். கார்டினல்ஸ்னா என்ன? 1, 2, 3 இந்த மாதிரியான நம்பர்ஸ் கார்டினல் நம்பர்ஸ். நீங்க மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அண்ட் ஆர்டினல்ஸ். ஆர்டினல்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட், செகண்ட், 10th, 30th இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கார்டினல் நம்பர். சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் டிட்டர்மினர்ஸ். டிட்டர்மினர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா டிட்டர்மினர்ஸ்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ டிட்டர்மினர்ஸ்ல நமக்கு என்ன வருது? 6 மொத்தமா வருது. ஒன்னு ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் நமக்கு தெரியும், ஏ அண்ட் த. டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்னாலே 4 தான். திஸ், தட், இது, அது, தோஸ், தீஸ். ஓகேங்களா? அவைகள், இவைகள். அடுத்து பொசிசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பொசிசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த பர்டிகுலர் பொசிசிவ் அட்ஜெக்டிவ்ல இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க. லாஸ்ட் டெட்லயும் கேட்டாங்க. மை, ஆர், யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தேர். இது வந்து பொசிசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்து குவான்டிஃபையர்ஸ். சம், எனி, லிட்டில், மெனி, மோர், ஃபியூ, லைக் தட், மச், எவ்ரி இதெல்லாம் வந்துட்டு குவான்டிஃபையர்ஸ்ல வரும். ஹேண்ட் ரைட்டிங் புரியல மேம். ஓகே மேம், நான் புரியுற மாதிரி எழுத ட்ரை பண்றேன் மேம். இந்த டேப்ல அப்படி வருது. ஓகே ஃபைன். அடுத்து வந்துட்டு கார்டினல் நம்பர்ஸ். கார்டினல் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த மாதிரியான நம்பர் கார்டினல் நம்பர்னு சொல்லுவோம். அந்த ஆர்டினல் நம்பர் அதையே ஃபர்ஸ்ட், செகண்ட் அப்படி சொல்றது ஆர்டினல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேஜ் ரொம்ப முக்கியம். ஐ திங்க் 8th ஸ்டாண்டர்ட்ல இது வருது, நீங்க படிப்பீங்க. பட் ஆர்டிகல்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு இன்ட்ரடக்ஷனா சொல்லிடலாம்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஓகே ஃபைன். அடுத்து நம்ம ஆர்டிகல்ஸ்க்கு போலாம். ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் இத வந்து ஸ்பெசிபிக் மாடிஃபையர், இதோட இன்னொரு வார்த்தை. ஓகேங்களா? இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக்ல இல்ல, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்பெசிபிக் மாடிஃபையர்னா என்னன்னா ஆர்டிகல்ஸ் தான் ஸ்பெசிபிக் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகளோட வேலை என்ன? ஆர்டிகல் ஆர் வேர்ட்ஸ் தட் டிஃபைன் a noun. டிஃபைன் a noun ஸ்பெசிபிக் ஆர் அன்ஸ்பெசிபிக். அதாவது அது ஒரு ஸ்பெசிபிக்கான, அதாவது நவுன் வந்து ஸ்பெசிபிக் ஆனதா அன்ஸ்பெசிபிக் ஆனதா அப்படிங்கறத டிஃபைன் பண்றது ஆர்டிகல்ஸ். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ரெண்டா பிரியும். ஒன்னு இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்னு டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த இன்டெஃபினைட் ஆர்டிகல் கீழே தான் இந்த அவும் ஆனும் வரும். இந்த டெஃபினைட் ஆர்டிகல்ல கீழே தான் த வரும். ஓகேங்களா? தமிழ்ல அ அப்படின்னா ஒரு, ஆன் அப்படின்னா ஓர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அப்படிங்கறது பாத்தீங்கன்னா லைக் அந்த மாதிரி. சரிங்களா? சோ அந்த எப்ப யூஸ் பண்ணுவோம்? த எப்ப யூஸ் பண்ணுவோம்? அதாவது ஸ்பெசிபிக்கான, ஒரு பர்டிகுலரான, அந்த மாதிரி அது ஒண்ணுதான் இருக்கு, அந்த மாதிரி வேற எதுவும் இல்ல அப்படிங்கிறப்பதான் வந்துட்டு த யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் அது டெஃபினைட் ஆர்டிகல்.
இன்டெஃபினைட் ஆர்டிகல்ங்கிறது பொதுவான இன் ஜெனரல் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனாலதான் வந்து அந்த இன்டெஃபினைட் ஆர்டிகல். பொதுவாவே இந்த ஆவும் ஆனும் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸா கொடுக்கும். எங்க ஆ யூஸ் பண்றது, எங்க ஆன் யூஸ் பண்றது. ஆன் யூஸ் பண்றது நிறைய பேருக்கு இது தெரியும். ஏ இ ஐ ஓ யூ வவல். ஓகேங்களா? வவலோட வேர்ட்ஸுக்கு முன்னாடி கிடையாது, வவலோட சவுண்ட்ஸுக்கு முன்னாடி நாம ஆனை யூஸ் பண்ணணும். ஏன் அப்படி சவுண்ட்ஸ் சொல்றேன்னா, பெரும்பாலும் வந்துட்டு வேர்ட்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்றது 80% கரெக்டா போயிடும். ஆனா சில எக்ஸப்ஷனல்ஸ் இருக்கு. அதனால சவுண்டுக்கு முன்னாடி வவல் லெட்டராவே இருந்தாலும் வவல் சவுண்டுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணும். கான்சனன்ட் வவலை தவிர மீதி இருக்க எல்லா வார்த்தைகளையும் எல்லா லெட்டர்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம், கான்சனன்ட்ஸ் சொல்லுவோம். கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி நம்ம அ யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இப்போ ஒன்னு சொல்லி தரேன், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ ஆ இ இருக்கு இல்லையா, ஆ ஆ இ இ தமிழ்ல இத நம்ம என்ன சொல்லுவோம், உயிர் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் வவல்ஸ். சோ ஒரு வார்த்தையை நீங்க என்ன பண்றீங்க, தமிழ்ல எழுதி பாக்குறீங்க. எழுதுறப்போ முதல் எழுத்து இந்த வவல்ஸ்ல வந்துச்சுன்னா, அதாவது உயிர் ஒளியில வந்துச்சுன்னா நீங்க ஆன் போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஆப்பிள் இருக்கு. ஆப்பிளை எப்படி எழுதுவீங்க, ஆப்பிள் இல்லைங்களா? ஆ வருதா, அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணலாம், ஆன் யூஸ் பண்ணலாம். ஆன் ஆப்பிள். ஆரஞ்சு, ஆ போடுவீங்களா ஆரஞ்சுக்கு, அப்போ ஆன் ஆரஞ்சு. எக், ஏ போடுவீங்களா, அப்போ இது ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க அந்த வார்த்தைய. ஓகேங்களா? அப்போ இங்க ஆன் போடலாம். ஓகேங்களா? அம்ப்ரெலா, அம்ப்ரெலா இங்க என்ன வரும், ஆ வருமா, அப்ப இங்க என்ன பண்ணலாம், ஆன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப பாருங்க, இங்கேயும் யூ தான் இருக்கு, இங்கேயும் யூ தான் இருக்கு. அப்போ எது ரெண்டுமே வந்துட்டு வவல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் போடுவோம். ஆனா இங்க ஆன் வராது. ஏன் வராது, ஏன்னா இது யூனிட் இந்த சவுண்ட். ஓகேங்களா? இதுல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனாலதான் நான் இந்த மெத்தட் சொல்லி தரேன். இப்போ இத நீங்க தமிழ்ல எழுதுங்க. யூ வருதா, அப்போ இது உயிர் ஒளி கிடையாது, மெய் ஒளி. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கிரீனை ஜூம் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபைன். இப்போ இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், யூனிட். ஓகே, இப்போ நீங்க இதுல தமிழ்ல எழுதுறீங்க. யூ, ஓகே, யூ போடுறீங்க. இது உயிரொலி கிடையாது, மெய்யொலி. அப்ப இங்க நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, அ யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? இங்க இதுவும் யூல தான் ஸ்டார்ட் ஆகுற ஒரு வேர்டு, இதுவும் யூல தான் ஸ்டார்ட் ஆகுற ஒரு வேர்டு. ஆனா அதுக்கு நம்ம முன்னாடி யூஸ் பண்ற ஆர்டிகல் வேற. ஏன் வேற, ஏன்னா அதோட சவுண்ட் வேற. ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸப்ஷனல்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். ஆனஸ்ட், இது பாருங்க ஹெச்ல ஸ்டார்ட் ஆகுது. ஹெச்ங்கிறது கான்சனன்ட் வேர்ட், ஆனா இங்க ஹெச் வந்து சைலண்ட். இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஆனஸ்ட். ஓகேங்களா? சோ ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம். இஃப் யூ டிட் the mistake in the pronunciation, you will do the mistakes in your articles. So pronunciation ரொம்ப முக்கியம். honest ன்னு வரும், so h silent, அதனால இங்க வந்துட்டு நம்ம an யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் வந்து பாருங்க அதே மாதிரிதான் an r, இங்கேயும் h வந்து சைலண்ட். ஓகேங்களா? honest. ஓகே, இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, hm. இதை என்ன பண்ணுங்க, தமிழ் எழுதுங்க. h, a வருதா, அப்போ இங்க an யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது mla, சாரி mla. mlaக்கு என்ன, m, a வருதா, அப்ப an mla. mla இது எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. ஓகே, ஆனா இதோட அப்ரிவேஷன் பாருங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா? இப்படி ஒரு வேர்ட் வந்துருச்சு. இப்ப இங்க நீங்க என்ன போடுவீங்க, எம் போடுவீங்களா, ஆ போடுவீங்களா? மெம்பர், மே, அப்போ இங்க ஆ தான் வரும். ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹெச்எம் சொன்னோம்,
அதே ஹெட் மாஸ்டர் வரப்போ ஹே, அப்போ தான் வரும். ஓகேங்களா? சோ இந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல எழுதி பாருங்க. எழுதி பாக்குறப்போ உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு நீங்க அதே மாதிரி ஒன். நிறைய பேருக்கு இத நான் படிக்க ஆரம்பிச்ச புதுசுல இன் மை ஸ்கூல் டேஸ் எனக்கு இந்த டவுட். நான் என்ன பண்ணுவேன், இத ஒன்னு படிப்பேன். ஆக்சுவலி இது எப்படி படிக்கணும், ஒன் படிக்கணும். ப்ரொனன்சியேஷன் ஒன், நாட் ஒன். இதை நான் தமிழ் எழுதுவேன், ஒன்னு எழுதுவேன். அப்ப இங்க ஓ வருது, அதனால நான் இங்க ஆன் போடுவேன். ஆக்சுவலி அது தப்பு. இதோட ப்ரொனன்சியேஷன் ஒன் கிடையாது, ஒன். அததான் நான் முன்னாடியே சொன்னேன். இஃப் யூ டிட் அ மிஸ்டேக் இன் யோர் ப்ரொனன்சியேஷன், ஆர்டிகல்ஸும் அது தப்பாயிடும். ஓகேங்களா? இதோட ப்ரொனன்சியேஷன் ஒன். அப்போ இங்க $1 coin, one-eyed man. ஓகேங்களா? சோ இந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும். உங்களுக்கு எக்ஸெப்ஷனல்ஸ் மட்டும் நான் சொல்றேன். யூனிவர்சிட்டி, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யூ போடுங்க, யூ தானே வருது. அப்ப இங்க என்ன வரும், வரும். அகைன் நான் யூனிட்டுக்கு சொன்ன மாதிரி தான், யூனிட், வண்டர்ஃபுல் or test. ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்துட்டு க்கும் ஆனுக்குமான டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அண்ட் அகைன் காமனா இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்பிள் or an apple? மேம் ஆப்பிள் சொல்ல மாட்டோம் மேம், an apple தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து வவல் லெட்டர்ல வவல் சவுண்ட்ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுற ஒரு வேர்ட். அதனால ஆப்பிள் சொல்ல மாட்டோம், ஆன் ஆப்பிள் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். சோ பிஃபோர் வவல் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஆன் யூஸ் பண்றோம். பிஃபோர் வவல் லெட்டருக்கு முன்னாடி நம்ம கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்றோம், யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் தான் இப்ப நான் சொன்னது. தமிழ்ல அந்த வார்த்தையை எழுதி பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு அது கரெக்டா தான் வரும். ஓகேங்களா? ஆனா ப்ரொனன்சியேஷன்ல தப்பு பண்ணீங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல எழுதுறப்பையும் தப்பு பண்ணுவீங்க. நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இந்த ஒன். ஓகே, எஸ். சோ அடுத்து வந்துட்டு த போலாம். த நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு டெஃபினட் ஆர்டிகல். ஓகேங்களா? டெஃபினட் ஆர்டிகல் அப்படிங்கிறப்ப ₹1 என்ன மேம்? ₹1 மேம். ₹1 coin. க்கு முன்னாடி யூஸ் பண்றோம், ஒன் ஒன். ஓகேங்களா? ஒன், இந்த ப்ரொனன்சியேஷன் தான் வரும். ஆக்சுவலி இந்த ப்ரொனன்சியேஷன் WON என்ன எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஒன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்படிதான் இதையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஒன். ஒன்னு ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ நமக்கு இங்க ஒரு மெய் ஓசை வருது, உயிர் ஓசை வரல. மெய் ஓசைக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? எஸ். ஓகே, ஃபைன். நான் போறோம். தங்கிறது டெஃபினட் ஆர்டிகல் நம்ம இன்னையே பார்த்தோம் இல்லைங்களா? தங்கிறது டெஃபினட் ஆர்டிகல்னா அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்த சொல்றப்போ, ஸ்பெசிபிக்கா நம்ம யார சொல்றோம் அப்படிங்கிறது ரீடருக்கோ லிசனருக்கோ தெரியும். பர்டிகுலரான ஒரு விஷயத்த சொல்றப்போ எதை சொல்லுவோம், த யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஆல்ரெடி சென்டென்ஸ்ல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருப்போம். ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு லைக் பாருங்க. இப்போ ஐ பர்ச்சேஸ் த புக். உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வேற மாதிரி கேட்டாங்க. அது புக்ல இருக்கும் அந்த சென்டென்ஸ், நான் வரப்ப சொல்றேன். ஆனா இதே மாதிரியான ஒரு மாடல் தான். ஐ பர்ச்சேஸ் த புக். இங்க புக்குக்கு முன்னாடி இருக்கு, உங்களுக்கு டேஷ் கொடுத்துட்டாங்க எக்ஸாம்ல. சோ புக்குக்கு முன்னாடி இருக்கு. ஏன் இருக்கு, ஏன்னா புக் பு. சோ இது வந்து ஒரு மெய் ஓசை, கான்சனன்ட் சவுண்ட். அதனால நம்ம போட்டோம். ஐ பர்ச்சேஸ்ட் டேஷ் புக், புக். ஓகேங்களா? எஸ்டர்டே I read the book. I read dash book. I read the book. ஏன் இங்க யா வந்திருக்கு, ஏன் இங்க த வந்திருக்கு, யாருக்காவது தெரியுதா? ஏன் அப்படின்னா சென்டென்ஸ்ல ஆல்ரெடி அந்த புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஐ பர்ச்சேஸ்ட் a book yesterday என்னன்னு சொல்லிட்டு தெரியாது, என்ன புக்குன்னு தெரியாது. ஒரு புக் வாங்கினேன் நேத்து. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அந்த புக் யாருன்னு தெரியாது, அது ஒரு இன்டெஃபினிட் இன் ஜெனரல். அதனால யூஸ் பண்ணிருக்கோம்.
ஆனா இன் செகண்ட் சென்டென்ஸ் த ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயே அது யூஸ் பண்ணிட்டோம், அதே புக்கு தான், அது ஸ்பெசிபிக்கான அந்த புக்கு தான். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு நவுன் செகண்ட் டைம் திரும்ப வரப்போ அதுக்கு நம்ம த யூஸ் பண்றோம். இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நீங்க ரெண்டு இடத்துலயும் ஆ போட்டீங்கன்னா தப்பு. இந்த டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? ரிப்பீட். ஓகே, ஒருத்தங்க ஹோட்டல் கேட்டிருக்கீங்க. ஓகே மேம், ஒரே விஷயம் தான் மேம். ஒரு சென்டென்ஸ் வருது, ஐ பர்ச்சேஸ் டேஷ் புக் எஸ்டர்டே. ஐ ரெட் டேஷ் புக். ஓகேங்களா? நான் ஒரு புக் வாங்கினேன் நேத்து. அந்த புக் என்ன புக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அந்த புக்கை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறப்போ யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நான் ஒரு புக் வாங்கினேன், அதுதான் அதோட மீனிங். நான் ஒரு புக் வாங்கினேன். ஐ ரெட் த புக். ஏன் இங்க வருது? நான் அந்த புக்கை படிச்சேன். ஏன் அங்க வருது? அந்த வருது. நான் ஒரு புக் வாங்கினேன், நான் ஒரு புக் படிச்சேன்னு சொல்ல மாட்டோம். நான் ஒரு புக் வாங்கினேன், நான் அந்த புக்கை படிச்சேன், அப்படித்தானே சொல்லுவோம். அப்போ ஆங்கிறது ஒருக்கு வந்துருது, தாங்கிறது அந்தக்கு வந்துருது. நான் ஃபர்ஸ்டே அதுக்குதான் சொன்னேன், ஒரு ஓர் அந்த அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ ஒரு நவுன ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரைட்டிங்லயோ நம்ம பேசுறப்பயோ யூஸ் பண்றப்போ நம்ம யூஸ் பண்றோம், ஆனோ. ஓகேங்களா? யூஸ் பண்றோம். அதே நவுன திரும்பி நம்ம அடுத்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ த யூஸ் பண்றோம். ஏன்னா ஆல்ரெடி அந்த 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 நவுன் இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு. லிசனருக்கோ ரீடருக்கோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். அது எதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அது என்ன புக்குன்னு தெரியாது, செகண்ட் சென்டென்ஸ்ல நான் படிச்சது என்ன புக்குன்னு தெரியும், நான் வாங்கின அந்த புக்கை தான் படிக்கிறேன். ஓகேங்களா? அது எந்த புக்குங்கிறது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். இது ஸ்பெசிபிக்கான புக், அதனால ஸ்பெசிபிக்கான டெஃபினட் ஆர்டிகல் த யூஸ் பண்றோம். இது ஜெனரலான புக், அதனால இன்டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்றோம். கிளியர்? ஆமே ரிப்பீட். ஓகே, இன்னொருத்தங்க ஹோட்டல் கேட்டிருக்கீங்க. ஹோட்டல் ஹோட்டல் அப்ப என்ன வரும்? வரும். ஹோட்டல். ஓகே, சோ நான் ரெண்டு பாயிண்ட் சொன்னேன். ஒன்னு ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம், இன்னொன்னு வந்துட்டு சென்டென்ஸ்ல அகைன் நம்ம ரிப்பீட் பண்றப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு விஷயத்த பத்தி இன்னொரு டைம் பேசுறப்போ நம்ம த யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஓகே, 7:47 ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். அடுத்து ஒரு அதாவது இது மாதிரி இன்னொன்னு கிடையவே கிடையாது அப்படிங்கிறப்ப நம்ம த யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது பாருங்க, சன்னுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரே ஒரு சன் தான் இருக்கு. ஓகேங்களா? சன்னுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுவோம். எர்த்துக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ண மாட்டோம், த யூஸ் பண்ணுவோம். எங்கேயாவது எர்த் அப்படின்னு இருக்கு, எர்த்துங்கிறது வந்து ஒரு வவல் சவுண்ட், அதனால நம்ம ஆன் யூஸ் பண்றோம்னு ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, த யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு திங், ஒரு நவுன், அதனால வந்துட்டு ஆன் ஆர். எஸ் மேம், ஆன் ஆர் தான் நான் சொன்னேன். ஹோட்டலுக்கு வந்துட்டு ஹோட்டல் வரும். ஆர்க்கு வந்து ஆரோட ப்ரொனன்சியேஷன் இங்க ஹெச் சைலண்ட். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இங்க ஆன் தான் யூஸ் பண்ணுவோம், ஆன் ஆர் தான் வரும். ஆன் ஆனஸ்ட், ஆன் ஆர், அதுல எல்லாம் ஹெச் சைலண்ட், அதனால ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட் தான். எஸ், ஒன்லி ஒன் திங் இன் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா த யூஸ் பண்றோம். ஓகேங்களா? த சன், த எர்த், த மூன், த ஹிமாலயாஸ், த யூனிவர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? த யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அண்ட் ஆர்டினல் நம்பருக்கு ஆர்டினல் ஃபர்ஸ்ட், செகண்ட். she is living in the first floor. ஓகேங்களா? I went to the second floor. So the அங்க ஆர்டினலுக்கு யூஸ் பண்றோம். லாஸ்ட், the lost, the same,
the only. இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? the யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நம்ம ஹோட்டல் வந்து தமிழ் எழுதுங்க ஹோட்டல். இது வந்து மெய் ஓசை. ஓகேங்களா? அதனால வருது. தமிழ்ல எழுதி பாருங்க. அது என்ன உயிர் ஓசையில வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஆன் வரும். மெய் ஓசையில வந்துச்சுன்னா அது வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஹோட்டல் கிடையாது, ஹோட்டல். ஓகேங்களா? அதுதான் சொன்னேன். ப்ரொனன்சியேஷன்ல நம்ம தப்பு பண்ணணும், ஆர்டிகல்ஸ்ல தப்பு பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸப்ஷனல்ஸ் மட்டும் பார்த்து வச்சுட்டு போயிடுங்க, மத்ததெல்லாம் கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு நம்ம த யூஸ் பண்ணுவோம். த ஹெட், த ஹேண்ட்ஸ், த ஐஸ், த லெக்ஸ். இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு நம்ம த யூஸ் பண்ணுவோம். ஹோலி புக்ஸ்க்கு த ராமாயணா, த மகாபாரதா, த பைபிள். ஹோலி புக்ஸ்க்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்? த யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப ஜீரோ ஆர்டிகலும் ஒரு வாட்டி பாத்துடலாம். ஜீரோ ஆர்டிகல்னா என்ன? எதுக்கு முன்னாடி எல்லாம் ஆர்டிகல் வராதுங்கிறதையும் நம்ம ஒரு வாட்டி பாத்துடலாம். ஓகேங்களா? அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி ஜீரோ ஆர்டிகல். நவுன் அன்கவுண்டபிள் நவுன் அன்லெஸ் அது வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லாத வரைக்கும். ஓகேங்களா? அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன? அதாவது நம்மளால எண்ண முடியாத நவுன அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஹேர், வாட்டர், மில்க், இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன். இதுக்கு ரெயின், இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன வராது? ஆர்டிகல் வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு முன்னாடி, எந்த ஒரு ஸ்போர்ட்டுக்கு முன்னாடியும் வந்துட்டு என்ன வராது? ஆர்டிகல் வராது. ஓகே, ஃபுட்பால், கிரிக்கெட், எனிதிங். நான் எக்ஸாம்பிளுக்காக எங்க கொடுக்குறேன். எதுக்கு முன்னாடியும் என்ன வராது? எந்த ஸ்போர்ட்டுக்கு முன்னாடியும் ஆர்டிகல் வராது. லாங்குவேஜ்க்கு முன்னாடி ஆர்டிகல் வராது. லாங்குவேஜ்க்கு முன்னாடி நோ ஆர்டிகல். த இங்கிலீஷ் நோ, த தமிழ் நோ நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? லாங்குவேஜஸ்க்கு முன்னாடி ஆர்டிகல் வராது. ஓகேங்களா? எஸ். சோ இப்ப நம்ம ஜென்ரலா பார்த்துட்டோம். புக்கோட எக்ஸசைஸ், புக்ல என்ன கொடுத்திருக்காங்கிறத வந்துட்டு நம்ம இப்ப பார்ப்போம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல இருக்க பேஜ் நம்பர் ஐ திங்க் 40. எஸ், 40ல இருக்க புக். ஓகேங்களா? புக் பேஜ் இது. புக் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா ஜஸ்ட் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோமோ அதை தான் திரும்பி பார்க்க போறோம். அதை தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க, அதை தான் ஒரு வாட்டி ரீட் பண்ணி காட்ட போறோம். ஓகேங்களா? அண்ட் த அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ். நான் முன்னே சொன்ன மாதிரி ஸ்பெசிபிக் மாடிஃபையர்ஸ்ங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் வந்துட்டு தியரிட்டிக்கலாவும் கிராமர் கேட்கறாங்க. ஸ்பெசிபிக் மாடிஃபையர்ஸ் என்னன்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருப்போம். டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்துமா? சோ நம்ம என்ன பண்றோம்? கமாவையும் இன்வெர்டட் கமாவையும் எடுக்கிறோம். அதுக்கு பதிலா ஒரு கன்ஜெக்ஷனை ஆட் பண்றோம். டென்ஸ் இந்த டென்ஸ்ல இருந்தா அந்த டென்ஸ்ல சேஞ்ச் பண்றோம். நவுனு இந்த நவுன்ல இருந்தா, சாரி ப்ரொனவுன் இப்படி இருந்தா அப்படி சேஞ்ச் பண்றோம். நமக்குன்னு ஒரு ஃபார்முலாஸ் வச்சிருப்போம். அந்த ஃபார்முலாஸை தாண்டி இப்பெல்லாம் தியரிட்டிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, கிராமர்ல கூட. அதனாலதான் இதை சொல்றேன். ஸ்பெசிபிக் மாடிஃபையர்ஸ்ங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் காமனா எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேங்களா? நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வந்துட்டு டிஃபால்ட்டாவே இருக்கும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது என்ன டென்ஸ்னு கேட்கிறப்போ ப்ரொக்ரெசிவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் ப்ரொக்ரெசிவ்னா கண்டினியூஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் பிரசன்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ், பாஸ்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ், ஃபியூச்சர் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ்ங்கிற டேர்மை யூஸ் பண்றாங்க. சோ தட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த வார்த்தையை பாக்குறப்போ ப்ரொக்ரெசிவா என்ன அப்படிங்கிறது மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களும் இருப்பாங்க இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். சோ எல்லா விதமாவும் கொஸ்டின்ஸை நம்ம அப்ரோச் பண்ற மாதிரி போய்க்கணும். சோ ஆர்டிகல்ஸ், இது எதுக்கு சொன்னேன்? ஆர்டிகல்ஸ்ங்கிறது ஸ்பெசிஃபைக் மாடிஃபையர்ஸ். இன்னொரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. வி யூஸ் once again tell page number 40 ma'am, 40. yes.
does the come before musical instrument முன்னாடி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. டிஃபரன்ஸ் இருக்கு மேம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் முன்னாடி வரும், சம்டைம்ஸ் வராது. எப்ப வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் she plays the piano, ஓகேங்களா, I'm learning the violin, இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, when you mean knowing how to play, அந்த ஸ்கில் பத்தி பேசுறோம், இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி பேசல, ஓகேங்களா. அந்த ஸ்கில் பத்தி பேசுறப்போ நம்ம த யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி ஜென்ரலா பேசுறப்போ, நாட் பிளேயிங், பிளே பண்றத பத்தி இல்லாம ஜென்ரலா பேசுறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம், த யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் இஸ் பிளேட் ஆன் பியானோ, இப்படி இருக்குன்னா இங்க பியானோ பத்தி பேசுறோம் இல்லைங்களா, இங்க பிளேயிங் பத்தி பேசல. அப்படிங்கிறப்ப இங்க நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சென்டென்ஸ், த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ், ஓகேங்களா. ஆனா I'll repeat again. என்னன்னா அந்த ஸ்கில் பத்தி பேசுறப்ப, when you mean knowing how to play or playing as a skill, அந்த ஸ்கில் பத்தி பேசுறப்போ we use the she plays the piano, he plays the guitar, I'm learning the violin, my sister plays the flute. இந்த மாதிரி அந்த பிளேயிங் பத்தி, அத வாசிக்கிறத பத்தி பேசுறப்போ நம்ம த யூஸ் பண்ணலாம். பட் when talking about the instrument in general, not playing, அங்க ஆர்டிகல் தேவை கிடையாது. மியூசிக் இஸ் பிளேட் ஆன் வயலின் சொன்னேன், கிட்டார் இஸ் பாப்புலர் அமாங் யங்ஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லெஸ் காமன் தான், ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது கிடையாது, பட் நீங்க கேட்டனால நான் சொல்றேன். நான் அகைன் சொன்ன மாதிரி நீங்க புக்கை தாண்டி எங்கேயுமே போக வேணாம். புக்ல இங்க வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்களா, அப்போ வண்டர்ஃபுல் வரப்ப ஏர்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எம்எல்ஏ கொடுத்துருக்காங்களா, எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் நம்மனே சொன்னேன், எம்எல்ஏ கொடுத்துருக்காங்களா, அப்ப ஆன் எம்எல்ஏ தெரிஞ்சிருக்கணும். புக்கை தாண்டி எதுவுமே கேட்கறது கிடையாது. அதனால புக்ல என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸாம்பிள்கான ஆன்சரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. எஸ். So and the are called articles. We use a or an with singular nouns only. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி னா ஒரு பார்த்தோம், அண்ட்னா ஒருன்னு பார்த்தோம். அப்போ அது கண்டிப்பா ஒரு சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். Okay, when we use with singular nouns and adjective begin with consonant soundக்கு முன்னாடி யூஸ் பண்றோம், vowel soundக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்றோம், ஓகேங்களா. அகைன் நம்ம சொன்ன மாதிரி தான் எக்ஸாம்பிளையும் பார்த்தல. கம்ப்யூட், யூனிட், யூ அப்ப யூஸ் பண்றோம். ஓகே, வண்டர்ஃபுல் யூஸ் பண்றோம். ஆர்டிஸ்ட் ஆன் யூஸ் பண்றோம். எம்எல் Sorry, network issue. Please wait பண்ணுங்க.
சோ கேக்குதுங்களா? ஓகே ஃபைன். சோ வேற ஸ்கிரீன் கொடுத்திருக்கேன். நெட்வொர்க் இஷ்யூனால அது அப்படியே blank ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஓகேங்களா? ஸ்கிரீன் தெரியுதா? Okay. Fine. So what's beginning with the consonant letters don't always begin with consonant sounds. Similarly, what's beginning with vowel letters do not always begin with vowel sounds. Sorry for the inconvenience. So network issue அதனால தான் blank ஆயிடுச்சு. அதே நான் சொன்ன மாதிரி ஆனர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கான்சனன்ட் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா கான்சனன்ட் சவுண்ட் கிடையாது. யூரோப்பியன் ரிப்பீட்டட் கொஸ்டின், ரிப்பீட்டடா டெட்ல கேட்டிருக்காங்க. யூரோப்பியன் ஒரு வொவல் லெட்டர் தான், ஆனா வொவல் சவுண்ட் கிடையாது. ஓகேங்களா? அப்ப யூரோப்பியன் வரும் and honor வரும். ஓகேங்களா? when we use the, when a person, an animal, a plant, a place, a thing, இதெல்லாம் என்ன? noun. ஓகேங்களா? is mentioned for a second time. இந்த சென்டென்ஸ் தான் நம்ம என்ன வேற மாதிரி கொடுத்தோம். ஐ பர்ச்சேஸ்ட் புக்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் தான் எக்ஸாம்ல கேட்ட சென்டென்ஸ். ஓகேங்களா? I bought a book this morning. So வருது. I'm reading the book now. இங்க the வருது. ஏன் the வருதுன்னு தெரியுதுங்களா? ஏன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வருது, ஏன் செகண்ட் சென்டென்ஸ்ல the வருது? பிஃபோர் த சேம் நவுன். ஒரே நவுன் தான், ஆனா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்றோம். ஏன்னா அது எந்த புக்னு நமக்கு தெரியாது. செகண்ட் சென்டென்ஸ்ல அதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம், அத செகண்ட் டைமா பேச போறோம், அதனால அது the வருது. தட்ஸ் இட். வெரி சிம்பிள். இந்த இதே ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாம்ல கேட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியாம தான் நான் மறந்துச்சு, அதனால தான் அந்த சென்டென்ஸ் கொடுத்தேன். Then we use the when it is clear to the listener or reader which person, animal, place or thing we are referring to. So லிசனருக்கோ ரீடருக்கோ நம்ம எந்த பர்சனை பத்தி, எந்த பிளேஸ பத்தி, எந்த திங் பத்தி பர்டிகுலரா யார பத்தி சொல்றோம், யார ரெஃபர் பண்றோம்னு தெரியறப்போ the யூஸ் பண்றோம். The judge found him not guilty. சோ பர்டிகுலரா அந்த ஜட்ஜ் பத்தி சொல்றாங்க, அதனால இங்க வரல. ஓகேங்களா? அந்த ஜட்ஜ் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகே, அந்த ஜட்ஜ் அவனை கில்ட்டியா இது பண்ணாங்க அப்படிங்கிறப்போ அங்க பர்டிகுலரா அந்த ஜட்ஜ் பத்தி பேசுறோம், அதனால the. ஓகே, சோ அகைன் நான் சொன்ன மாதிரி theங்கிறது there is only one such thing. ஒண்ணே ஒண்ணுதான். the எடுத்துதான், the சொன்னதான். ஆல்டர்னேட்டிவா இன்னொன்னு கிடையாது. ஓகேங்களா? அண்ட் பிஃபோர் ஆர்டினல் நம்பர்ஸ் இதுவும் பார்க்கணும். I live on the third floor. We use the before some proper nouns such as Indian Ocean, Arabian Sea. ஓகேங்களா? சில ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி, யூசுவலா ப்ராப்பர் நவுனுக்கு நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ண மாட்டோம்னா the யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப the ரம்யா, the பிரியா அப்படி சொல்ல மாட்டோம். இதெல்லாம் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா என்ன? இதெல்லாம் நீங்க நவுனோட வகைகள்ல படிப்பீங்க. அதுல ஒரு வகை தான் ப்ராப்பர் நவுன். அதாவது வந்துட்டு பர்டிகுலரா யார சொல்றோம்னு தெரியறதா. இப்போ கேர்ள் அப்படிங்கிறது நவுன் தான். ஓகேங்களா? ரம்யா அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். பாய் அப்படிங்கிறதும் நவுன் தான். பாலா அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன்.
இது காமன் நவுன்னு சொல்லுவோம், இத ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். இத காமன் நவுன்னு சொல்லுவோம், இத ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். ட்ரீ அப்படிங்கிறது நவுனு, காமன் நவுனு. பேனியன் ட்ரீ அப்படிங்கிறது வந்துட்டு ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் புரியுதா? விச் ஸ்டாண்டர்ட் மேம்? 10th ஸ்டாண்டர்ட் மேம். சோ எந்த ப்ராப்பர் நவுன் முன்னாடியும் நாம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்னா த யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இங்க சில எக்ஸப்ஷனல்ஸ், இந்த இந்தியன் ஓஷன் பாத்துக்கோங்க, அரேபியன் சி பாத்துக்கோங்க, இததான் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, இதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான சில ப்ராப்பர் நவுனுக்கு த யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அண்ட் வி யூஸ் த பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் மோஸ்ட் பில்டிங்ஸ், லேண்ட்மார்க், மானுமெண்ட்ஸ், நேச்சுரல் வண்டர்ஸ். சோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். இந்த மானுமெண்ட்ஸ், லேண்ட்மார்க்ஸ், நேச்சுரல் வண்டர்ஸ்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். த தாஜ்மஹால்ங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இன்னொரு தாஜ்மஹால் கிடையாது. த பார்க் ஹோட்டல், த புர்ஜ் கலிஃபா அப்படின்னா அது ஒண்ணுதான் இருக்கு, அந்த மாதிரி இன்னொன்னு கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் இது அதுக்குள்ளாரே வந்துரும். ஓகேங்களா? சோ அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு த யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து பாருங்க, நேம்ஸ் பிஃபோர் பிளேசஸ் கண்டைனிங் ஆஃப். நேம்ஸ் பிளேசஸ் ended in plurals. அதாவது பிளேசஸ்க்கு வந்து யூசுவலா நம்ம கான்டினென்ட்ஸ், கண்ட்ரிஸ், டவுன்ஸ்க்குலாம் என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இந்தியாவுக்கு முன்னாடி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அண்ட் இந்தியாவோ த இந்தியாவோ நீங்க பார்க்க முடியாது. ஆனா அதுல சில எக்ஸப்ஷனல்ஸ் இருக்கு. அதாவது குரூப் ஆஃப் லேண்ட், ரிபப்ளிக் அதற்கோ குரூப் ஆஃப் லேண்டுக்கோ ஆஃப் யூஸ் பண்ற ஒரு இதுக்கோ, இப்ப பாருங்க, ரிபப்ளிக் ஆஃப் சைனாங்கிறதோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறதுக்கும் நாங்க த யூஸ் பண்ணுவோம். யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த யூஸ் பண்ணுவோம். த யுனைடெட் கிங்டம், அங்க த யூஸ் பண்ணுவோம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு த யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு பல பாகங்களை சேர்த்து ஒரு நாடா உருவாகுறது. ஓகேங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றது வந்துட்டு நிறைய ஸ்டேட்ஸ் சேர்ந்துதான் ஒரு கான்டினென்ட் ஆகுது. சோ அங்க வந்துட்டு ப்ளூரல், அதுவும் அண்ட் ப்ளூரல்ல முடிகிற பிளேசஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார், அதுவும் தான் நிறைய தீவுகளை சேர்த்துனதுதான் அந்த ஒரு தீவு, அந்தமான் அண்ட் நிக்கோபார்னு நம்ம காமனா சொல்றோம். நெதர்லாண்ட்ஸ்ங்கிறதும் அப்படிதான், நிறைய ஒரு பிளேசஸ் சேர்த்துனதுதான். ஓகேங்களா? சோ அந்த வார்த்தையில ஆஃப் வந்துச்சுனாலோ, அந்த வார்த்தை ப்ளூரல்ல முடிஞ்சிச்சுனாலோ, பிளேஸ் நான் சொல்றேன், அத வந்துட்டு நீங்க த போடலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இதை மட்டும் வச்சுக்கோங்க, த ரிபப்ளிக் ஆஃப் சைனா, த அந்தமான் அண்ட் நிக்கோபார், த நெதர்லாண்ட்ஸ், இதை மூணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. யூஎஸ்ஏ, யூகேல நான் எக்ஸ்ட்ரா சொன்ன எக்ஸாம்பிள். இதை கேட்டாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக்ல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க. அதனால நீங்க பெருசா ஒன்னும் யோசிக்க வேணாம், புக்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அகைன் சம் ப்ராப்பர் ஒன்ஸ் ஆர் நாட் ப்ரிசீடட் பை ஆர்டிகல் வராது. ஆப்பிரிக்கா, ஏஷியா, பெல்ஜியம், இந்தியா, டோக்கியோ, சென்னை, ரிச்சி ஸ்ட்ரீட், இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி யூசுவலா பிளேசஸ்க்கு நவுன்ஸ் ஆர்டிகல்ஸ் கொடுக்கறது இல்ல. எக்ஸப்ஷனல்ஸ் என்னன்னா, ஒண்ணு அந்த வார்த்தையில ஆஃப் வந்திருக்கணும், இல்ல அந்த வார்த்தை ப்ளூரல்ல முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த நாட்டோட பேரு ப்ளூரல்ல முடிஞ்சிருக்கும். ஏன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் சொன்னேன். ஏன்னா அந்த நாடோ, அந்த கான்டினென்ட்டோ, அந்த பிளேஸோ பல பாகங்களை ஒன்னாக்கி அது இருப்பாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி பல ஸ்டேட்ஸ் சேர்ந்துதான் அது ஒரு கான்டினென்ட். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இதெல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி பல பாகங்களை உள்ளடக்கியதுதான். ஓகேங்களா? அப்போ அதுக்கெல்லாம் நம்ம த யூஸ் பண்றோம். இது மட்டும் தான் எக்ஸப்ஷனல்ஸ். ஓகேங்களா? Some nouns can be counted and they are called as countable noun. Some cannot be counted and they are called uncountable noun. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு சொன்னேன், அன்கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு சொன்னேன். கவுண்டபிள் நவுன் வந்து நம்மனால கவுண்ட் பண்ண முடியும், அன்கவுண்டபிள் நம்மனால கவுண்ட் பண்ண முடியாது. சோ கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நம்ம ஆவோ ஆனோ யூஸ் பண்ணலாம். A leaf fell off the tree. இங்க ஏன் ட்ரீக்கு த வருது, ஏன் லீஃப்க்கு வருது தெரியுதா? ஏன்னா அந்த மரத்துல இருந்து ஒரு இலை விழுந்துருச்சு. இதுதான் இந்த சென்டென்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ அந்த விழுந்த ஒரு இலை எந்த இலைன்னு நமக்கு தெரியாது, ஆனா அது விழுந்தது எந்த மரத்துல இருந்து நமக்கு தெரியும். ரைட்டா? அந்த மரத்துல இருந்து ஒரு இலை விழுந்துருச்சு. ஏகப்பட்ட இலை இருக்கும், அது ஏதோ ஒரு இலை விழுந்துருச்சு, அது ஜென்ரலா ஒரு இலைய சொல்றோம், அதனால அண்ட் அது விழுந்தது எந்த மரத்துல இருந்து நமக்கு பர்டிகுலரா எந்த மரம்னு தெரியும், அதனால அந்த ஸ்பெசிபிக் ஆர்டிகல் த. இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் டெட் கொஸ்டின். அண்ட் ரெயின் காஸ் ஃப்ளட்டிங். ரெயின் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ரெயின்ங்கிறது அன்கவுண்டபிள் நவுன் நம்ம ப்ரீவியஸ் இதுலயே பார்த்தோம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு எந்த ஆர்டிகலும் கிடையாது. ஓகேங்களா? எஸ்.
we use the with uncountable noun when it is clear to the reader which things we are referring to. ஓகேங்களா? ஆனா சில அன்கவுண்டபிள் நவுன் கூட நம்ம the யூஸ் பண்ணுவோம். நான் அன்கவுண்டபிள் கூட பொதுவா the யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா சில வாட்டி நம்ம அன்கவுண்டபிள் நவுன் கூடயும் the யூஸ் பண்றோம். எப்போ? We do not use the with uncountable noun when we are talking in general. Uncountable nouns do not take the plural form. Okay, so inga பாருங்க, இந்த சென்டென்ஸ் பாருங்க, the rice in the supermarket is good. ரைஸ்ங்கிறது uncountable noun. ஓகேங்களா? ஆனா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? the யூஸ் பண்ணிருக்காங்க. rice is the staple food of Asians. இங்கேயும் ரைஸ் இருக்கு, இங்க என்ன யூஸ் பண்ணல, ஆர்டிகல் யூஸ் பண்ணல. ஓகே, ஆக்சுவலி அன்கவுண்டபிள் ரைஸ்ங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன், அதனால அங்க என்ன யூஸ் பண்ணல, ஆர்டிகல் யூஸ் பண்ணல. இங்க ரைஸ்ங்கிறது இன் ஜெனரல். ஓகேங்களா? அரிசி தானியம் அரிசி அப்படிங்கிறது வந்து ஏசியன்ஸோட ஒரு பிரதான உணவு. அது வந்து காமனான ஜெனரலான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அப்ப அங்க அரிசிக்கு என்ன கிடையாது, ஆர்டிகல் கிடையாது. The rice in this supermarket is good. ஆனா இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க அரிசி, பர்டிகுலரா எந்த அரிசியை சொல்றாங்கன்னு நமக்கு தெரியுது, அங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க the rice, அதனால அங்க the யூஸ் பண்றோம். The rice in this supermarket is good. இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க, இந்த கடையில இருக்கிற அரிசி நல்ல குவாலிட்டி, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க ஸ்பெசிஃபை பண்றதுனால அங்க the வருது. ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும், எக்ஸ்ட்ரா ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லாதது. ஓகேங்களா? புக்ல இருக்கிறத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வேணா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். இப்ப பாருங்க, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இங்க லைஃப் அப்படிங்கிறது இன் ஜெனரல். ஓகேங்களா? இது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். லைஃப்ங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், நம்ம ஜெனரலா இது யூஸ் பண்றோம், அதனால இங்க எந்த ஆர்டிகலும் யூஸ் பண்ணலாம். அதே இங்க நான் ஒரு சேஞ்ச் பண்றேன், லைஃப் ஆஃப் மை மதர், என்னுடைய அம்மாவோட வாழ்க்கை மிக அழகானது அப்படின்னா அங்க பர்டிகுலரா யாருடைய வாழ்க்கையை சொல்றாங்க, அம்மாவோட வாழ்க்கை. அப்ப இங்க இந்த லைஃப்ங்கிறது அந்த அன்கவுண்டபிள் நவுன் ஸ்பெசிஃபை ஆக்கப்படுது. ஓகேங்களா? ஜெனரலா இருந்த ஒரு அன்கவுண்டபிள் நவுன் ஸ்பெசிஃபை ஆக்கப்படுறப்போ the யூஸ் பண்றோம். the life of my mother is beautiful. ஓகேங்களா? சோ இந்த மேல இருந்த ரைஸ்க்கான எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். இந்த எக்ஸாம்பிள்லாம் மைண்ட்ல எல்லாம் வச்சுக்க வேணாம், உங்களுக்கு கிளியர் ஆகணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி புக்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, புக்ல என்ன சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, இத மட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா புக்ஸ்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? எஸ். சோ 10th இருக்க ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஐ ஹோப் இது வந்து கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்க. or else let's wind up the session. ஆர்டிகல்ஸ்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. நான் சொல்லிட்டேன்னா an MLA எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், எக்ஸாம்ல கேட்டது நான் சொன்னேன்னு தெரியல, அது ஒரு வாட்டி நான் ரிப்பீட் பண்றேன். ஓகேங்களா? an MLA எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, யூனிட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் ஐ bought a book from this morning, இந்த சென்டென்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. யூரோப்பியன் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ஆனர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. The judge found him guilty எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எஸ். சோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் டெட்ல கேட்ட क्वेश्चंस. எனி டவுட்ஸ் கேட்கலாம். ஃபாஸ்டா போற மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்துச்சா மேம்? அதனாலதான் ஒரு சின்ன டாபிக் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால. நாட் விஷுவல் தெரியலங்களா?
Kindly tell me in which book, as you mentioned in 10th standard, 6th to 12th, where we have to refer to complete topic articles. Some 10th மட்டும்தான் articles இருக்கு. 8th ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அது நவுன் ஃப்ரேஸ் கீழே வரும், அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். ஹோட்டலுக்கு தான் மேம் வரும். ஹோட்டல் புக் மட்டுமே படிச்சா போதும், தாராளமா போதும் மேம். புக் மட்டுமே படிச்சா போதும், புக்கை தாண்டி நீங்க எங்கேயுமே போக வேணாம். உங்களுக்கு 25ல இருந்து 27 கேள்விகள் டைரக்டா புக்ல இருந்து தான் வரும். எங்க ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம்னு ஒரு வாட்டி சொல்றதா? ஓகே. டெஸ்ட் எப்போ மேடம்? இதோட ரெக்கார்டட் வீடியோவோட டெஸ்ட் நாளைக்கு ஆப்ல அப்லோட் ஆயிடும் மேம். சாரி சார், நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ல ஒரு உங்களோட இதுலயே வந்துட்டு ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல இதோட ரெக்கார்டட் வீடியோவும் பிளஸ் ஸ்லிப் டெஸ்டும் உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். கண்டிப்பா டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பாருங்க, அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே மேம், ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ரிப்பீட்டடா, எங்க ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம், ஜீரோ ஆர்டிகல்னு நம்ம சொல்லுவோம். ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன், ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஆவும் ஆனும் அதோட அர்த்தமே ஒருன்னு நான் சொன்னேன். அப்ப அங்க ப்ளூரலா வந்துச்சுன்னா புக்னு வந்ததுன்னா ஓகே, ஆப் புக். அப்ப புக்ஸ்னு வந்துச்சுன்னா நம்ம அங்க யூஸ் பண்ணோம்னா தப்பாயிடும் இல்லையா? அப்ப அங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். கண்ட்ரிஸ் பேர் முன்னாடி, ஸ்ட்ரீட் பேர் முன்னாடி, கான்டினென்ட் பெயர் முன்னாடி. ஓகேங்களா? பிளேஸ்ன்னு ஜென்ரலா சொல்றேன், அதை நம்ம புக்ல பார்த்தோம். இந்த பெயர்களுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸப்ஷன்ஸ் என்ன? யூஎஸ்ஏ, யூகே, நெதர்லாந்து சொன்னேன் இல்லையா? கண்ட்ரிஸ் லைக் யூனியன், ரிபப்ளிக்னு வர்றது, ப்ளூரல்ல வர்றது, இதெல்லாம் வந்துட்டு எக்ஸப்ஷனல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பிஃபோர் லாங்குவேஜ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி, லாங்குவேஜ்க்கு முன்னாடி சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? பிஃபோர் மீல்ஸ்க்கு முன்னாடி, எஸ் மீல்ஸ்க்கு முன்னாடி நம்ம மீல்ஸ்ங்கிறது என்ன? I ate breakfast at 8. We had lunch early. அப்போ மீல்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப நான் சொல்றது எதுவுமே புக்ல இல்ல, நீங்க கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நீங்க கேட்டதால மட்டுமே நான் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை, அதுக்காக சொல்றேன். பிஃபோர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? காலேஜ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பிரிசன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷி இஸ் இன் காலேஜ் அப்படின்னா அங்க வந்துட்டு வராது, என்ன வராது? ஆர்டிகல் வராது. ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டேன், கேம்ஸ் சொல்லிட்டேன், வேற என்ன? பிஃபோர் டேஸ், மந்த், ஃபெஸ்டிவல், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல் வராது. வெரி இம்பார்ட்டன்ட். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல் வராது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன? நான் நவுனோட இது சொன்னேன் இல்லையா, லைக் காமன் நவுன்னா என்ன, ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு சொன்னேன் இல்லையா? கைண்ட்ஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு ஒண்ணு வரும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன அப்படின்னா the noun which we can only feel, we cannot touch it. இப்ப லவ் அப்படின்னா லவ்ங்கிறது வந்துட்டு ஒரு நவுன்.
லவ் நம்மளால பார்க்க முடியுமா? புக்குங்கிறது ஒரு நவுன். புக்கை நம்மளால பார்க்க முடியும், தொட முடியும், தூக்க முடியும். பட் புக்கை நம்மளால லவ் நம்மளால தொட முடியாது, பார்க்க முடியாது. we can only feel that. அதுதான் abstract அப்படின்னு சொல்லுவோம். kindness, poverty, இதெல்லாம் வந்துட்டு அப்டிராக்ட் நவுன் சொல்லுவோம். இந்த மாதிரி நவுனுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? எஸ், இதெல்லாம் தான் மேம் ஜீரோ ஆர்டிகல். அண்ட் அகைன் சொன்ன மாதிரி இது நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? மேம் எஸ்டிடி ஸ்டேட் ரேங்க் டெஸ்ட் பேட்ச்ல இங்கிலீஷ் ஆன்சர் பிளஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க மேம். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். கண்டிப்பா மேம் இந்த டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட தான் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா கொடுப்போம். ஸ்போர்ட்ஸ்க்கு முன்னாடி ஆர்டிகல் வராது மேம். இந்த வீக் போட்ட டெஸ்ட் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் மேம். டெஸ்டோட ஷெட்யூல் ஆப்லயே இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபடிதான் டெஸ்ட் நடக்கும். என்ன படிக்கிறது ஷெட்யூல் சென்ட் பண்ணுங்க. ஆப்லயே இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்லயே பாருங்க, அதுதான் இருக்கும். டெஸ்டோட ஷெட்யூல் தான் இருக்கும். ஸ்டடி பிளான்ங்கிற டைட்டில் கீழே இருக்கும். அதுபடிதான் டெஸ்ட் நடக்கும். மேம் நோ ஆர்டிகல்னு ஹெட்டிங் ரைட் பண்ணுங்க. அதான் மேம் ஜீரோ ஆர்டிகல்னு போட்டிருக்கேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். டவுட் இருந்தா இருங்க, இல்லாட்டினா லெஃப்ட் ஆயிக்கோங்க. ஓகேங்களா? 8:20 ஆயிடுச்சு. செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். டவுட் இருக்கிறவங்க கேளுங்க. அகைன் இந்த வீடியோவை பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம் மேம். ஆப்ல வந்துட்டு நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். நாளைக்கு அப்லோட் ஆயிடும். அலாங் வித் தட் டெஸ்டும் அப்லோட் ஆயிடும். கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். யூரோப்பியன் முன்னாடி என்ன ஆர்டிகல் வரும்? அந்த வார்த்தையை அப்படியே தமிழ்ல எழுதி பாருங்க மேம். யூரோப்பியன் யூ வருமா? அப்போ இது ஒரு மெய் ஓசை. அப்ப நம்ம என்ன போடுறோம்? போடுறோம். இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். யூரோப்பியன். கண்டிப்பா லெஃப்ட் ஆகலாம் மேம். டவுட் இருக்கிறவங்க இருங்க, லெஃப்ட் ஆயிக்கோங்க, லீவ் ஆயிக்கோங்க. சாரி. இந்த 2 பேஜ் பிடிஎஃப் வேணும். எஸ் மேம், அப்லோட் பண்ணிடலாம். டுமாரோ சோஷியல் விச் டாபிக்? நாளைக்கு ஈவினிங் வாட்ஸ்அப்ல சொல்லிடுவாங்க. ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா? டெஸ்ட்டுக்கு டேர்ம் வைஸா கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களா? எஸ் மேம். சிலது டேர்ம் வைஸா இருக்கும், சிலது டாபிக் வைஸா இருக்கும். இங்கிலீஷ் டேர்ம் வைஸா தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் டாபிக் என்ன மேம்? மேம் அன்னைக்கு நாங்க அப்டேட் பண்ணுவோம் மேம்.